ஆனால் ஜெருசலேம் மீதான இயக்கம் வெறும் தனிப்பட்ட ஆசை அல்ல. அது அவருக்கு முன்வந்த அனைத்து தீர்க்கதரிசிகளின் பணியிலும் வேரூன்றியிருந்தது. இந்த நிலம் அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு சரணடைந்தவர்களின் ஆசீர்வதிக்கப்பட்ட பாரம்பரியமாகும். உண்மை செழிக்க வேண்டிய இடம், தெய்வீக சட்டம் அதன் மக்களின் வாழ்க்கையை வழிநடத்த வேண்டிய இடம். அதன் மீது மூசாவின் நம்பிக்கை, பனு இஸ்ரேல் மத்தியில் மீட்டெடுக்கப்பட்ட நீதி, வழிகாட்டுதல், நம்பிக்கை பற்றிய அவரது பார்வையுடன் இணைந்திருந்தது. பல ஆண்டுகளாக அவர் அவர்களின் புகார்கள், சந்தேகங்கள், வெளிப்படையான கீழ்ப்படியாமையை சகித்துக் கொண்டார். ஆனால் அல்லாஹ் தனக்காக நிர்ணயித்த பாதையிலிருந்து அவர் ஒருபோதும் விலகவில்லை. இப்பொழுது அவரது வாழ்க்கையின் முடிவு நெருங்கியதால் அந்த இயக்கம் மறைந்துவிடவில்லை. அது தாழ்மையான வேண்டுகோளாக மாறியது. முடிந்தவரை அதன் அருகில் ஓய்வெடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோள். அந்த வேண்டுகோளில் ஆழ்ந்த பணிவு இருந்தது. மூசா தனது இறுதி நாட்களில் வாயில் திறக்கப்பட வேண்டும் என்று கேட்டது இல்லை. ஒரு காலத்தில் தனது மக்கள் மறுத்ததற்காகவும் அவர் மன்றாடவில்லை. அவர் அருகாமையை மட்டுமே கேட்டார். நிலத்தின் ஒரு கல் ஏறி தூரத்தில் வைக்கப்பட வேண்டும். வாக்குறுதியின் அடையாள அருகாமை.